நான்வெஜ் லவர்ஸ்க்காக இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் சிக்கன் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. சாதம் மற்றும் டிஃபன் ஐட்டங்களுக்கும் நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். நான் இங்கே 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன். தொடைப்பகுதியாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா 2 முறை கழுவிட்டு அதோட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் போல் தூளுப்பு போட்டு நல்லா கைகளாலேயே இதை கிளறி விட்டுருங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு ஏலக்காய், வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கலருக்காக 2 காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் போல் உப்பு. ஏன்னா ஏற்கனவே நம்ம தூள் உப்பு சிக்கனில் சேர்த்துருக்கோம். இங்கே கொஞ்சம் போல் கல்லுப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி கலரும் கொடுக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் காரமும் இருக்கும். இதை நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. இப்போது கடாயில் ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் மட்டுமே விட்டுக்கோங்க. அதில் இந்த சிக்கன் துண்டுகளை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த நேரம் மெதுவாக கிளறுங்க. முதல்லையே கிளறினீங்கன்னா சிக்கன் அப்படியே அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்புறம் நீங்கள் பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். முதல்ல சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி உங்களுக்கு மேலே எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவு வர்ற அளவுக்கு வற்றணும். அந்த மாதிரி இருக்கும் போது தான் நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பொடி, அதை இந்த சிக்கனில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா இதை வதக்கி விடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே சிறுத்தீலையே வச்சு வதக்குங்க. ஆரம்பத்திலிருந்தே சிறுத்தீலையே வச்சுக்கோங்க. திரும்ப இந்த மிளகாய் பொடியோடு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ ஃபைனலாக ஒரு பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்தால் 1.5 எலுமிச்சம்பழம் சாறு பிழிங்க. மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழமாக இருந்தால் 2 எலுமிச்சம்பழச்சாறை பிழிஞ்சு விட்டுருங்க. அதை ஊற்றி அதையும் நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா திரும்பவும் எலுமிச்சம்பழச்சாறை நல்லா உறிஞ்சிட்டு உங்களுக்கு எண்ணெய் மேலே வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு உப்பு மட்டும் சரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களோட சிக்கன் ஊறுகாய் ரெடி. இந்த சிக்கன் ஊறுகாவை நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுருங்க. பழைய சாதம், தயிர் சாதத்துக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைக்கு வெளியே எடுத்து கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.